சரியா 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்றதுக்காக கலக்க போவது யாரு டிவி ஷோல கலந்துக்கிறான். ஆனா அன்னைக்கு அந்த பையனுக்கு தெரியாது ஃபியூச்சர் தமிழ் சினிமால நம்மளும் ஒரு பெரிய ஆக்டரா வருவோம்னு. 1987 சென்னையில மணிகண்டன் பிறக்கிறாரு. சின்ன வயசுலயே உங்க வீட்டு பக்கத்துல நிறைய ஷூட்டிங் நடக்கிறத பார்த்துட்டு இவருக்கும் சினிமா மேல சின்னதா ஒரு ஆசை வருது. அண்ட் காலேஜ் படிக்கும் போது கல்ச்சுரல்ஸ்ல நிறைய ஆக்டர் வாய்ஸஸ்ல மிமிக்ரி பண்ணி அசத்துறாரு. இதை பார்த்து இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விஜய் டிவி ஷோல நீ ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு மோட்டிவேட் பண்றாங்க. சரி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு கலக்க போவது யாரு சீசன் 4ல கண்டஸ்டன்டா தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல செகண்ட் பிரைஸும் வின் பண்றாரு. தென் ஆர்ஜேவா சில வருடங்கள் டப்பிங் ஆர்டிஸ்டா பல வருடங்கள் வேலை செய்யறாரு. அட் தி சேம் டைம் சினிமா மேல உள்ள காதல் அதிகமாயிட்டே போகுது. கிடைக்கிற சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல நடிக்கிறது, டைலாக் ரைட்டிங், யூடியூப் சீரிஸ்னு எல்லாத்தையும் ட்ரை பண்றாரு. அந்த டைம்ல வெறும் 150 ரூபாய் காசுக்காக இவரை 10 கிலோமீட்டர் நடக்க வச்சு அவமானப்படுத்திருக்காங்க. பட் அதை பத்தி எல்லாம் நினைச்சு கொஞ்சம் கூட சோர்ந்து போகாம தொடர்ந்து முயற்சி பண்றாரு. ஒரு நாள் யூடியூப்ல மணிகண்டனோட வீடியோ பார்த்த ரஞ்சித் சார் காலா படத்துல ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய நோட்டிசபிள் கேரக்டர்ஸ்ல ஒர்க் பண்றாரு. அதுல ஒன் ஆஃப் தி மாஸ்டர் பீஸ் தான் ராஜா கண்ணு ஃப்ரம் ஜெய்பீம். சொல்ல போனா மனுஷன் 45 நாள் அந்த கேரக்டருக்காக ட்ரை பீப்புள் கூடவே வாழ்ந்து தத்ரூபமா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் குட் நைட், லவ்வர் அண்ட் இன்னைக்கு குடும்பஸ்தன் தமிழ் சினிமால நிறைய சக்சஸ்ஃபுல் பிலிம்ஸ் பண்ணிட்டு வராரு. நெக்ஸ்ட் டைம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஏதாவது டேலண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களை கிண்டல் பண்ணாம உன்னாலையும் முடியும்டான்னு என்கரேஜ் பண்ணுங்க. மேபி அவங்களும் நாளைக்கு ஒரு பெரிய ஸ்டாரா மாறலாம்.